வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா. 70 வயசு கிழவ 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பாவண்டா. ஒண்ணுமே புரியல உலகத்துல. ஏன்டா அழுவுற? அந்த கிழவனுக்கு தாலி கட்டும் போதே கை நடிக்கிட்டே முத ராத்திரில என்னடா பண்ணுவான்? ரொம்ப பாவமா இருந்தா சொல்லு. என்ன மாதிரி ஒரு வாலிப பையல பார்த்து சப்ஸ்டியூட் உள்ள அனுப்பிடுங்க. ஏண்டா பசங்களா, கிழவன்னா உங்களுக்கு கிண்டலா போச்சா? என் முன்னாடி மட்டும் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லட்டும், வெடிஞ்சா குழந்தடா. ஓல்டிஸ்ட் கோல்டு டோய். பயங்கரமா இருப்பான் போல் இருக்கு கிழவன். என் குறி எப்படி? ஐ இங்கிலீஷ் படம். எச்சி தொடாத. ஏண்டா கண்ட பொண்ணு லெட்டர் கொடுத்தா வாங்கிடுறதா? என்னன்னா பிஸ்கட் கலையற நாய்க்குட்டி நினைச்சியா? வாங்கடா போலாம். அப்பா யாரும் இல்ல. டேய் தொடர்றா. டேய் நான் என்ன பிஸ்கட் கலையற நாய்க்குட்டியா? இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. கொஞ்சம் முன்னாடி நீ பேசுன டயலாக் தான்டா. ஒண்ணுல சும்மா வந்து பட்டாம்பூச்சி இல்ல. போடா. அவள் அனுப்பியது கடிதம் அல்ல உள்ளம். நண்பா, இடையில் ஏற்பட்ட தலங்களுக்காக வருந்துகிறோம். எடுத்து படி. ஒரு புடி புடி. ஏய் விஜய், நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்ன காதலிடா. ப்ளீஸ் சம்மதம்னா அதுக்கு அடையாளமா ஓடி வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடு. அன்பு மீனா. ஐ இங்கிலீஷ் படம். ஏய் இப்ப என்னடா பண்ண போற? ஓடி போய் முத்தம் கொடுக்க போறியா? சி போங்கடா. ஏய் உன் லவ் லெட்டர் வருதுடா. என்னவ நம்மள பார்த்து வரா? ஐயோ அப்பா. என்னப்பா இடி ரொம்ப பலமா? இத பாரு, இந்த வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. அப்புறம் நான் இடிச்சானா நீ தாங்க மாட்ட. எங்க இடி தாங்குறேன் நான் ஏன் பாக்கலாம். அப்படியா? இத வர்றேன். ஐ இங்கிலீஷ் படம். ஜாக்கிரதா. எங்க போற? என் லெட்டருக்கு பதில்? பதிலா? ஐயோ ஆள விடு. விஜய் 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 விஜய். பாப்பா, எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? கையெடுறா. நீ என்ன அவளுக்கு மச்சானா? கையெடுறா. எடுக்கலைன்னா என்னடா செய்வ?
மைனரே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகங்க மைனரே. என்னடா? இந்த பொண்டாட்டி குழந்தை பெத்துக்கும் போது ஏங்க புருஷன் துடிக்கிறான்? அவன் தான்டா உண்மையான புருஷன். அப்ப போன மாசம் என் பொண்டாட்டி குழந்தை பெத்துக்கும் போது நீங்க ஏன் துடிச்சீங்க? என்ன காணாம போயிட்டாரு? திடீர்னு மானம் மறைஞ்சாரு. சம்திங் ராங். கே ஃபார் குழப்பம். கபடி விளையாடலாமா என் புஜ்ஜி? வதப்ப அங்க பாரு, அந்த மலை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அழகா இருக்கு. ஆனா அந்த மலை உச்சிக்கு யார் முதல்ல போறாங்கன்னு பாப்போமா? நான் முதல்ல போயிட்டா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். யா, நான் ரெடி. ரெடியா? 1 2 3. நான் தான் ஜெயிச்சேன். என்ன விஜய், நான் அவ்வளவு தூரம் ஓடி போய் அந்த மலையை தொட்டு வந்திருக்க, நீ பாட்டுக்கு எங்கேயே உட்கார்ந்திருக்க? மீனா, மனசுக்கு பிடிச்சவகிட்ட தோக்குறதுல கூட ஒரு சுகம் இருக்கு. அப்படிங்களா? அப்படித்தான் மீனுக்குட்டி. இப்ப நான் ஓடி இருந்தேன்னு வச்சுக்க, நீ தோத்துருப்ப. தோத்துருந்தனா நான் அழுதுருப்ப. மீனா, விளையாட்டு கூட உன் கண்ணுல கண்ணீர் வர்றத என்னால தாங்கிக்க முடியாது. என் புச்சினா புச்சிதான். இத போய் பொன்னம்பலத்துக்கிட்ட சொல்லலைன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா, ஏண்டா, எம்புட்டு திமிரு இருந்தா இந்த பொன்னம்பலம் தங்கச்சி மேலே கை வைப்பேன். நாய் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படலாம்டா, ஆட்டுக்குட்டிக்கு ஆசைப்பட்டா அடிபட்டு தான் சாவணும். அண்ணா, அண்ணா, விஜய் ஒண்ணு பண்ணாத. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. அண்ணி, அண்ணா கிட்ட சொல்லுங்க. ஏய், அவன ரூம்ல போட்டு போட்டுடா. ஐயோ, சொல்லுங்க அண்ணி. கொண்டாட அந்த சவுக்க. இந்தாங்க தலைவரே. தடுப்பா. பொன்னம்பலம், நீ செய்யற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லையா? எது அநியாயம்? நம்ம ஊர் பஞ்சாயத்து முடிவு என்ன? நம்ம ஊர்ல ஒருத்தன் ஜாதி விட்டு ஜாதி பேசுறதே தப்பு. உன் பையன் ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சிருக்கான்னா எவ்வளவு பெரிய தப்பு. அதுவும் யார காதலிச்சிருக்கான்? தலைவருடைய தங்கச்சிய. சும்மா விடலாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாம். இப்ப உன் புள்ள செஞ்ச தப்புக்கு என்னையா தண்டனை? அப்பங்கையிலே சவுக்க கொடுத்து புள்ளைய அடிக்க வைக்க வேண்டியதுதான். அதான் தண்டனை. ஆமா தலைவரே, அதான் தண்டனை. இப்ப என்னையா சொல்ற? நீ அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கட்டுமா? நானே அடிக்கிறேன். நான் அடிக்கிறேன். டேய், சட்டையை கேட்டுறா. அடியா. ஏப்பா இப்படி செஞ்ச? இந்த ஊரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல? தெரிஞ்சு எப்படி செஞ்ச?
அப்பா போதுமாயா போதுமா